Hello friends, welcome to India Job Summil. Indian Army 10+2 Technical Entry Scheme 52nd course notification அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது நேற்று ஷேர் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 13th May வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 13க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். இது பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் கமிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய இராணுவத்தில் ரிட்டையர் ஆகிற வரை நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது, ஓகேங்களா? இது போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஏஜ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், குவாலிஃபிகேஷன், அது எல்லாமே நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ கல்யாணம் ஆகாத ஆண்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம், பெண்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ 52nd கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் இப்போ May 13th வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் ப்ரோ வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னை திட்டுறீங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேருக்கு இது தப்பாக தெரியலாம், சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அலர்ட் மெசேஜாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்காக தான் முன்னாடியே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2ல் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் 60% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ +2 பாஸ் பண்ணி +2ல் மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் 60% இருக்குது ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பர்மனன்ட் கமிஷன். இந்தியன் ஆர்மியில் ரிட்டையர் ஆகிற வரை நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். +2 பாஸ் பண்ணி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 60% இருந்தால் போதுமா ப்ரோ, அடிஷ்னலாக வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ JEE மெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த JEE மெயின்ஸ் 2024 கண்டக்ட் பண்ண JEE மெயின்ஸ் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டு காப்பி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட்டு +2 மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போகாது ஃப்ரெண்ட்ஸ். அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா JEE மெயின்ஸ் இப்போ 2024 ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டு காப்பி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, JEE மெயின்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அது ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரி ப்ரோ, இதுக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு அப்படின்னா 16.5 19.5 அப்போ, அதாவது 20, ஓகேங்களா? அதாவது 2nd July 2004 அது போன வருஷம் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் 16.5 19.5 இருக்கணும், ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 60% இருக்கணும். +2ல் இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் 60% இருக்கணும். அது போக ஓவரால் பர்சன்டேஜும் 60 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ப்ளஸ் அந்த JEE மெயின்ஸ் 2024 கண்டக்ட் பண்ண JEE மெயின்ஸ் அட்டன் பண்ணி ரிசல்ட்டு காப்பி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ போன வருஷம் ஒரு 90 வேக்கன்சிஸ் 90 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு குறைவாக இருக்க வாய்ப்பில்லை, 90 இல்லை 90 above இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைப் ஆஃப் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பர்மனன்ட் கமிஷன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 years ட்ரைனிங் இருக்கும், 4 வருஷம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ முதல்ல phase 1 phase 2 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். phase 1ல் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் அண்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது CMA பூனே, அடுத்து செகந்திராபாத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து phase 2ல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான், பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் அண்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங். அது வந்து 1 வருஷத்துக்கு இருக்கும். எங்கே அப்படின்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் இருக்கும், சரிங்களா? இதை வந்து ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 வருஷம் ட்ரைனிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் மூலிமா டிகிரி முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த 4 years ட்ரைனிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் மூலிமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ லெஃப்டினன்ட் இந்த ரேங்க்கில் தான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. 56லேருந்து 1 lakh இருக்கும். ஸோ பேசிக்கு 56. அது போக உங்களுக்கு இந்தியன் ஆர்மி அலவன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளையிங் அலவன்ஸு, இந்த டிஎன்எஸ் அலவன்ஸு, யூனிஃபார்ம் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குது,
சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு, ஹாஸ்டல் சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுவீங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ளஸ் நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டு ப்ளஸ் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கவர்மெண்ட் ஐடி ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து அந்த JEE மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ரிசல்ட்டு காப்பி இருக்குது இல்லையா, அந்த ரிசல்ட்டு காப்பியும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ் அது போக 2 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 20 காப்பீஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், சரிங்களா? ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷன் தப்பாக ஃபில் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடாது. மல்டிபிள் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷனே வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. இன்னொரு முறை அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணக்கூடாது, சரிங்களா? சரி, இப்போ எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த JEE மெயின்ஸோட ஸ்கோரை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த சென்டரில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போபால், அடுத்து கர்நாடகா, பஞ்சாப், ஸோ இந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும், சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த ஸ்டேட் வந்து அலாட் பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு தான் நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சென்டரில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, சரிங்களா? இது மொத்தமாக உங்களுக்கு 2 கட்டமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணால் தான் ஸ்டேஜ் 2 போக முடியும். அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஸ்டேஜ் 1 ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அதே சேம் டேயில் அந்த நாள்லேயே வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி பர்மனன்ட் பாடி டேட்டூ பாலிசி. ஸோ பாடி பார்ட்டில் எந்த இடத்துல பர்மனன்ட் டேட்டூஸ் வந்து இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டூ பாலிசி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சேஞ்ச் ஆஃப் இன்டர்வியூ டேட்ஸ். நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ டேட்டு, சென்டர் அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, சரிங்களா? அவங்க எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த டேட் அண்ட் டைமிங்கில் போயிட்டு தான், அந்த லொக்கேஷனில் அந்த டேட் அண்ட் டைமிங்கில் மட்டும் போய் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது அந்த சென்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா இந்த JEE மெயின்ஸோட ஸ்கோரை பேஸ் பண்ணி ப்ளஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்த ரெண்டுத்தோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? எஸ்எஸ்பி இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் JEE மெயின்ஸோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ May 13th ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.